திருச்சி மாவட்டம் தீரன் நகரை சேர்ந்தவர் சம்பத்குமார். இவர் மிளகுபாறையில் பீடாக்கடையை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு கவிதா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கின்றன. தினமும் சம்பத்குமாருக்கு அவரின் மனைவி கவிதா வீட்டிலிருந்து சமைத்து மதிய உணவு கடைக்கு எடுத்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்று அவர் சாப்பாடு கொண்டு வர தாமதமாகியுள்ளது. இதனால் சம்பத்குமார் அவர் வீட்டிற்கு சென்று ஏன் தாமதமாக சாப்பாடு கொண்டு வந்தீர் என கேட்டிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த சம்பத்குமார் தேங்காய் உரிக்கும் கம்பியால் கவிதாவை தாக்கியிருக்கிறார். இதில் கவிதா பலத்த காயமடைந்த நிலையில் கவிதாவின் பெற்றோருக்கு சம்பத் போன் செய்து தகவல் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் வந்து கவிதாவை திருச்சி சீனிவாச நகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். இந்நிலையில் அங்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு சம்பத்குமார் சென்றிருக்கிறார். அங்கு சென்று கவிதாவை கூர்மையான ஆயுதத்தால் சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதில் கவிதா மருத்துவமனையை உயிர்ந்திருக்கிறார். இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் உறையூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவல் அடிப்படையில் உறையூர் போலீசார் இறந்த கவிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குடும்ப தகராறு தான் காரணமா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்தில் சம்பத்குமாரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.